God is good and his love endures forever. Hallelujah. இந்த அருமையான மாலை வேலைக்காக தேவனை துதிக்கிறேன். ஃபேஸ்புக்லையும் ஜூமிலையும் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவாராக. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மள வேதத்தை கற்றுக்குவதற்காக, அவரோட வார்த்தையை அறிந்து கொள்வதற்காக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஜாயின் பண்றோம். அதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா இருக்கும். நான் எப்பவுமே சொல்ற வசனம் அதான். சத்தியம் நம்ம எவ்வளவு தூரம் அறிகிறோமோ அதுக்கு அந்த அளவுக்கு தான் நமக்கு ஒரு விடுதலை இருக்கு. விடுதலைங்கிறது ஏதோ நம்ம இந்த பூமியில கிடைக்கிற விடுதலை மட்டும் இல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது இல்ல, மேலான ஆசீர்வாதங்கள், மேலான காரியங்களுக்கு நேராக ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி கொண்டு போவார். அந்த ஒரு விடுதலை நமக்கு வேணும். இந்த நித்திய ராஜ்யத்துக்கு நேராக நம்மளை ஆண்டவர் அழைத்து சொல்லுவார். அந்த ஒரு ராஜ்யம், அந்த ஒரு பாரம், அந்த ஒரு கிருபை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் உள்ள ஆயத்தம். இந்த வசனத்தை நம்ம படிக்கணும். ஏன் நம்ம தினமும் வசனத்தை படிக்கணும்? ஏன் நம்ம தினமும் ஜெபிக்கணும்? ஏன் ஆண்டவரோட நோக்கி பார்க்கணும்னா, இந்த உலகம் டெம்பரவரி தான். இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் பிளேஸ். நம்ம எவ்வளவுதான் நம்ம செலவு பண்ணி வீடு கட்டினாலும் we cannot live for a certain timeline. ஒரு டைம் பவுண்ட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் we have to go to the creator. நம்மளை உருவாக்குன தேவன் கிட்ட நம்ம போய் தான் ஆகணும். ஸோ அப்போ அந்த ஒரு ஓட்டத்தை தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். யாருமே இந்த பூமியில எதுவுமே அச்சீவ் பண்றாலும் அன்லெஸ் அண்ட் அன்டில் இஃப் தே அச்சீவ் காட், ஆண்டவர் அச்சீவ் பண்ணா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும், தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியும். ஹல்லேலூயா. அவங்க உலகத்துல எவ்வளவோ அச்சீவ் பண்ணலாம், உலகத்துல எவ்வளவோ சாதிக்கலாம். ஆனா மேலான அச்சீவ்மெண்ட் இஸ் நோயிங் கிரைஸ்ட், நோயிங் ஜீசஸ். ஸோ அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நமக்கு தெரிஞ்சதுன்னா, எஸ், we are safe and secure in the presence of God. Hallelujah. So இன்னைக்கு நம்ம தேவனுடைய சன்னிதானத்துல இந்த புக் ஆஃப் டேனியலை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர்லையும் அதிலிருந்து வருகின்ற சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் we are going to learn about chapter 7. தானியேல் பார்த்த காரியங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். I'm going to share the PowerPoint with you. Thank you, Jesus. Hallelujah. Praise you, Jesus. Okay, I hope you're all doing good. You're all safe and secure in the presence of God. Okay, make sure you're secure in his blood. அதுதான் நமக்கு மேலான செக்யூரிட்டி இருக்கு. இந்த பூமியில எவ்வளவு செக்யூர் பண்ணி பார்க்கறாங்க COVID-19 இருந்து, பட் அதை விட மேலான ஒரு செக்யூரிட்டி நமக்கு இருக்கு. அதான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம், அவருடைய நாமம், அவருடைய மகத்துவம் நம்ம மத்தியில இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம்மளை பாதுகாக்கிற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம டேனியல் சாப்டர் 7, இது வரைக்கும் 6 சாப்டர்ஸ் நம்ம பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 சாப்டர்ஸ் வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் புக் பிளஸ் ப்ராஃபிட்டிக்கல் ரெலம்ல கொஞ்சம் ஆப்ரேட் ஆகும். ஆனால் மெயின் ஹிஸ்டரி தான் நிறைய வந்துட்டு இருக்கோம். இனிமேட்டு உள்ள காரியங்கள் பார்க்கும் பொழுது இந்த டேனியல் சாப்டர் 7ல இருந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெவலேஷன், ஒரு ப்ராஃபிட்டிக்கல் ரெலம்ல ஆண்டவர் எடுத்துட்டு போவார். தானியலோட காரியத்தை பார்த்தாரு, தானியலோட விசுவாச வாழ்க்கை, தானியலோட ப்ரேயர் லைஃப், தானியலோட பர்சனல் லைஃப், தானியலோட செக்யூலர் லைஃப், எல்லா லைஃப்லயும் அவர் பர்ஃபெக்டாக இருந்தனால நவ் லார்ட் இஸ் எலிவேட்டிங் டேனியல் இந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம். இங்க கிங் அவன் உலக பிரகாரமான காரியத்துல தேவன் அவரோட கூட இருக்கிறாருன்னு பார்த்து தானியலை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருந்தாரு. அப்போ ஆனா அதே நேரத்துல தேவனு பாருங்களேன், ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் கொடுக்கிறார். நமக்கு ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Many times we longing for the worldly elevation. That is good. Okay, worldly elevation வேணும் எல்லாத்துக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் வாங்கணும், எல்லாரும் பார்க்கலாம், ஆஃபீஸ்ல நல்ல டாப் பொசிஷனுக்கு போகணும், அது எல்லாருமே டிசைர் பண்றதுதான். அது உலகத்தாருடைய ஒரு டிசையர்ஸ். அதை விட மேலான டிசையர்ஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கறது இந்த ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன். இங்க பிசிக்கல் எலிவேஷன் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் இருக்கு. நம்மளோட பிசிக்கல் எலிவேஷன் நம்ம உலகத்துல பார்க்கக்கூடியது, நம்மளோட முயற்சினாலும் இருக்கலாம், ஆண்டவருடைய கிருபையினாலும் இருக்கலாம். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் இட்ஸ் ஃப்ரம் த காட். நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறோம், நெருங்கி இருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரிதான் தேவன் உயர்த்துறார். அப்போ இங்க தானியேலை பாருங்க, நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறார். ஸோ இப்போ இருந்து அவருக்கு இந்த சாப்டர்ல இருந்து அவருக்கு ப்ராஃபிட்டிக்கல் ரெலம்ல ஆண்டவர் இன்னும் டீப்பா ஆப்ரேட் பண்ண தானியேலை வைக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ. ஓகே, பிரைஸ் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓகே, அப்போ I hope you could all see my screen. Okay, praise you Jesus. அப்போ இங்க தானியேல் ஒரு ட்ரீம் பார்க்கிறார். என்ன ட்ரீம் இது ஆக்சுவலா இந்த ட்ரீமோ நெபுகாத்நேசர் பார்த்த ட்ரீமோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு.
சாரி, இது வந்து ட்ரீம் கிடையாது, இது ஒரு விஷன் தான். நான் ட்ரீம் எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு விஷன் தான் அவர் பார்க்குறாரு. அப்போ இது வந்து நெபுகாத்நேசரோட ட்ரீமும், அதாவது இந்த நெபுகாத்நேசர் பார்த்த ட்ரீமும் இந்த ட்ரீமும் ஆல்மோஸ்ட், அதாவது இந்த விஷனும் சேமா இருக்கும். அதாவது அங்க அங்க நெபுகாத்நேசர் அந்த 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 பொற்சிலையை வச்சு பார்த்தாரு. அந்த அந்த சிலை இருந்தது, தலையில வந்து பிரான்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் சில்வர், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்க பிரான்ஸு, தலை கோல்டு, சில்வர், பிரான்ஸு, அதுக்கப்புறம் அயனு, அதுக்கப்புறம் அந்த 10 ஃபிங்கர்ஸ்ல அயன் அண்ட் கிளே மிக்ஸ் பண்ணி இருந்தது. அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இங்க அவர் பார்க்கும்போது, இங்க இங்க வந்து ஒரு தரிசனத்த ஆண்டவர் வந்து தானியேல்ட்ட காமிக்கிறார். அப்போ இந்த 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 ஃபர்ஸ்ட் வசனத்துல பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய ஒரு கிளவுடு அந்த மாரிலாம் வந்து ஒரு ஸ்டார்ம்லாம் அடிச்சுட்டு எதுலயோ ஒரு கடல்ல இருந்து அலை பொங்கி வந்த மாரிலாம் ஒரு 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 தரிசனத்த பார்க்குறாரு. அந்த அந்த தரிசனம் எப்படி வருதுன்னு பாருங்களேன். இது இந்த இந்த தரிசனமும் நேபுகாத்நேசர் பார்த்த ட்ரீமும் ஆல்மோஸ்ட் த சேம். அந்த சேம் ரிலம்லாம் அப்படியே கொண்டு போவார். பாருங்களேன், இவருக்கு வந்து ஒரு 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 விஷனா பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலா அந்த அந்த கனவுக்கோட மீனிங்க்கும் அது இந்த விஷனுக்கும் ஆல்மோஸ்ட் அந்த அதோட டீட்டெயிலாவே இன்னும் கொஞ்சம் காமிப்பார். எப்படிலாம் இருப்பாங்க, ஒவ்வொரு கிங்டமும் எப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கேரக்டரும் வெளிப்படுத்துறாரு. பாருங்களேன். அப்ப இங்க தானியேல் வந்து ஒரு தரிசனத்த பார்க்கிறாரு. தானியேல் 7:2-3 தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்திலே எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. இங்க வந்து சமுத்திரம் சொல்லும்போது இந்த உலகம், இந்த எப்பவுமே நம்ம இந்த வாட்டர்ஸ்ன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். இந்த புக்லயும் சரி, வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லி எங்கெங்க வாட்டர்ஸ்ல இருந்து ஒரு 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 மிருகத்தை எழும்பி வந்தேன்னு சொல்லிட்டா, இட்ஸ் லைக் த பீப்புள் ஆர் 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 அந்த என்ன சொல்றது, ஆர் இன் திஸ் வேர்ல்ட், நம்ம இந்த ஜனத்தின் மத்தியில இருந்து ஒருத்தன் எழும்பி வரான்னு அர்த்தம். அந்த 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 ஒரு அர்த்தம் தான் இங்க வந்து பாக்குறாரு. ஆனா இவர் பாக்குறது ஒரு தண்ணியில இருந்து எழும்பி வந்த மாதிரி தான் பாக்குறாரு. ஆனா அந்த ஆக்சுவலோட மீனிங்கை பார்க்கும் பொழுது ஒரு ஜனத்தின் மத்தியில இருந்து ஒரு ராஜ்யங்கள் எழும்புதுன்னு பாக்குறாங்க. அப்போ இங்க தானியேல் என்ன பாக்குறாருன்னா, saw a great storm, ஒரு பெரிய ஸ்டார்ம் அடிக்கிற மாதிரி அந்த 4 திசையில இருந்து அந்த காற்று வந்து அடிக்குது. அடிச்ச உடனே and then 4 huge beasts came out of the water, each different from others. ஒரு 4 மிருகங்களா அவர் பார்க்கிறாரு. பயங்கர ரூபமான காரியங்களை பார்க்கிறாரு அவரு. அது வந்து ஒரு தண்ணியில எழும்பி வந்த மாதிரி, தண்ணியில மக்கள் மத்தியில இருந்து எழும்பி வந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் ஆண்டவர் இருந்தது அந்த தரிசனத்துல தானியேல் காமிக்கிறார். சரி, இங்க காமிச்சு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா, இங்க இங்க லயன் வித் விங்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 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 பீஸ்ட் பார்க்கிறாரு. அடுத்த வசனத்திலே தானியேல் 7:4 the first beast was like a lion with eagle's wings. ஓகே, ஒரு ஒரு லயன் மாதிரி பார்க்கிறாரு. ஒரு 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 சிங்கம், ஆனா அதுக்கு வந்து ஈகிளுக்கு இருக்கிற ஒரு ரெக்கையும் இருக்கு. as I watched, its wings were pulled off and it was left standing with its 2 hind feet on the ground like a human being, and it was given a human mind. அப்போ நான் தமிழையும் வாசித்துட்டு இதோட அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அதன் தரையில் இருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல் 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஓகே ஓகே, நம்ம வந்து நம்ம ஒரு கற்பனையில பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு பெரிய இது மாதிரி இருக்கலாம். நம்ம பாருங்களேன், நான் வந்து பிக்சர் ரெப்ரசன்டேஷன் பார்க்குறேன். இந்த 4 பீஸ்ட் தான் வந்து எப்படி எழும்புதுன்னு சொல்லிட்டு தானியேல் பார்த்துருக்கிறார். ஒரு பெரிய காத்து, கடல்ல பயங்கர வேவ் அடிக்குது. அந்த அது ஃபர்ஸ்ட் பீஸ்ட் வந்து எழும்பும்போது இந்த சிங்கம், நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கம் இருக்கு, அதுக்கு வந்து 2 கழுகோட ரெக்கையும் இருக்கு. ஆனா அதோட மீனிங் சொல்றாரு, இது எழும்பி இதோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது எதை குறிப்பிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் கிங்டம், அதாவது பூமியிலேயே, அதாவது அந்த அந்த ஃப்ரம் த வாட்டர்னாலே அந்த பூமியில இருந்து ஒரு பெரிய ராஜ்யம் ஒன்று உருவாகும். அந்த ஃபர்ஸ்ட் ராஜ்யம் எதுனா பாபிலோன். இதே தான் அவர் வந்து யாரு நெபுகாத்நேசர் பார்த்த ட்ரீம்லயும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த மேல இருக்கிற அந்த பொற்தலை, அதாவது அந்த கோல்டன் ஹெட், அந்த 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 சிலையில மேல இருக்குது அந்த கோல்டு. அப்போ அதுவும் பாபிலோன் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆனா இங்க இன்னும் டீப்பா கொடுத்திருக்காங்க பாருங்களேன். என்ன நடக்குதுன்னா, ஒரு லயன் போல, அதாவது சிங்கத்தை போல அந்த அந்த பலன் படைச்சவர் தான் அந்த நெபுகாத்நேசர். அவருடைய படை, அவருடைய காரியங்கள், அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஹெவியா இருக்கு. பிளஸ் விங் வந்து
அவர் வந்து நல்ல நல்ல அந்த இந்த கழுகுக்கு கொடுக்கப்பட்ட விங்ஸ்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா அவர் வந்து உயர பறந்துட்டு இருக்காரு, உயர எடுக்கப்பட்டு பறந்துட்டு இருக்கிறார். அப்போ எல்லா ராஜ்யத்துக்கும் மேலான ராஜ்யம் மாதிரி இவரோட ராஜ்யம் இருக்குது. அப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது, அப்படி கழுக போல நல்லா அந்த டாப் லெவல்ல பறந்துட்டு இருக்கும்போது அவரோட 2 ரெக்கையும் பிடுங்கிடுறாங்க நெபுகாத்நேசர். இது நம்ம நல்லாவே பார்த்திருக்கோம். அந்த நெபுகாத்நேசர் வந்து எங்க ஒரு இடத்துல அந்த பேபிலோன்ல போய் பார்த்துட்டு, பாரு நான் எவ்வளவு பெருசு கட்டியிருக்கேன், நான் வந்து எவ்வளவு அழகான பேபிலோன் சொல்லி அப்படி சொல்லி அடுத்த செகண்ட் அவர் வாயில அந்த வார்த்தை முடியறதுக்குள்ளேயே அவர்கிட்ட அந்த ராஜ்யம் பிடுங்கப்பட்டது. அப்படின்னா அவர் அவ்வளோ ஹைட்ஸ்ல போய் பறந்துட்டு இருக்கிற நேரத்துல அந்த 2 ரெக்கையும் பிடுங்கிட்டாங்க. ஓகே, பிடுங்கி இது இந்த தரிசனத்துல கொஞ்சம் பாதி தான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இதோட ஹோல் மீனிங் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவரை வந்து தாழ வச்சு அதுக்கப்புறம் மிருகத்தை போல மாத்தி, அதாவது அந்த அந்த மிருக லெவலுக்கு கொண்டு போயிட்டார். ஓகே, ஃப்ரம் த கிங் டில் த அதாவது ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருந்த கிங், இந்த வேர்ல்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்த கிங் வந்து காட் ஹஸ் மேட் ஹிம் டு டவுன் டில் an அனிமல், ஒரு அனிமலை போல மாறி அதுக்கப்புறம் அந்த உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இங்க அடுத்த லைன்ல போட்டிருக்கு. அண்ட் இட் வாஸ் லெஃப்ட் ஸ்டாண்ட் வித் இட்ஸ் 2 hind feet on the ground like a human being and it was given a human mind. இது எல்லாமே அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த விஷன் பத்தி போட்டிருக்கு. செகண்ட், அதாவது லாஸ்ட் பார்ட் ஆஃப் த விஷன் பத்தி நமக்கு போட்டிருக்கு. தானி அதாவது நெபுகாத்நேசரோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஹாஃபும் லாஸ்ட் இதுவும் போட்டிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்ததும் லாஸ்ட்ல நடந்தது மட்டும்தான் இந்த விஷன்ல பார்த்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவர் எப்படி இருக்கிறாரு, நல்ல ஒரு சிங்கத்தை போல நல்ல ஒரு ராஜரீகம், உலக அளவுல அவர் வந்து ரொம்ப எல்லா ராஜ்யத்துக்கும் மேலாக அவர் பறந்துட்டு இருக்கும் பொழுது அவர் 2 ரெக்கையும் பிடுங்கி அவர் தாழ விழ வச்சு எங்க மிருகத்தைக்கு போல ஒரு ஞானத்தை கொடுத்து அங்க அப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணி அவர் ரிப்பண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தென் ஹி ஸ்டுட் ஆன் த கிரவுண்ட். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மேல, அது வரைக்கும் 4 காலத்தை நடந்துட்டு இருந்தாரு. அதாவது 2 கை 2 காலத்துல நடந்துட்டு இருந்தாரு, எப்படி ஒரு அனிமல்ஸ் நடக்குமோ. ஆனா இங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து மேலான காரியம் கிடைச்சு. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, பிரைஸ் யூ. ஓகே, அப்போ இங்க 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 போட்டிருக்கிற இந்த லயன் அந்த விங்ஸ் இது எல்லாமே யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதா? அந்த பேபிலோனோட ராஜ்யம், நெபுகாத்நேசரோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நல்ல ஒரு லயன் மாதிரி இருந்தாரு, நல்ல ஒரு ஆட்சி பண்ணாரு. அந்த ஈகிள் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அவரோட கிங்டம், வந்து நல்ல உயர்ந்த ஒரு கிங்டம், எல்லாத்தோடைய ஹைட்டா பறந்துகிட்டு இருந்தாரு. அப்படி பறந்துட்டு இருக்கிற வேலையில தான் இந்த 2 ரெக்கையும் பிடுங்கி அவரை தாழ விழ வச்சு அப்புறம் தாழ விழ வச்சது நோக்கம். அதுக்கப்புறம் அவர் அதுல இருந்து மீண்டு அவர் ரியலைஸ் பண்ணி தேவனுடைய சமூகத்துல வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் திருப்பியும் அவர் மனுஷனை போல மாத்துறாரு. அதனாலதான் இங்க போட்டிருக்கு தானியேல் 7:4 கடைசியில, அண்ட் இட் வாஸ் கிவன் எ ஹியூமன் மைண்ட், மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இது எல்லாமே த கேரக்டர் ஆஃப் நெபுகாத்நேசர் இன் ஹிஸ் லாஸ்ட் இயர்ஸ். இப்போ பேபிலோன் நம்ம சொல்லும் பொழுது இப்ப நம்ம பிரசண்டா பாக்குற அந்த ஈராக்னு ஒரு தேசம் இருக்குல்ல, அதுதான் பேபிலோன். அந்த பழைய காலத்துல உள்ள பேபிலோன் வந்து இப்போ வந்து ஈராக்கா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல உள்ள சம்பவங்கள் தான் இதெல்லாம். அப்போ இந்த பேபிலோனுடைய சாம்ராஜ்யத்தை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு மிருகத்தை பாக்குறாரு. இவர் என்னன்னா 4 மிருகத்தை பாக்குறாரு. ஒரு கடல்ல இருந்து 4 மிருகம் எழும்புது. ஃபர்ஸ்ட் மிருகம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம், அது வந்து பேபிலோனோட கிங்டம் ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்தது பாக்குறாங்க. அடுத்தது ஒரு வசனத்தை பாக்குறாரு, தானியேல் 7:5. Then I saw a second beast. 2வது ஒரு மிருகம் எழும்புது, ஒரு பெரிய பீஸ்ட். And it looked like a bear. ஒரு கரடி போல வந்து it was rearing up on one side and it had 3 ribs in its mouth between its teeth. And I heard a voice saying to it, get up, devour the flesh of many people. தமிழ்ல வாசிக்கிறேன். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எலும்பு வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அப்போ இது வந்து அதாவது அந்த ஃபர்ஸ்ட் மிருகத்தை நம்ம வந்து பேபிலோனோட ராஜ்யத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்த ஒரு பெரிய பீஸ்ட் வந்து மீடோ பெர்ஷியா ராஜ்யம். இதுலதான் அந்த தரியு ராஜாலாம் வந்தார். இந்த நாட்கள்ல தான் தானியேல் தூக்கி சங்ககபில் எல்லாம் போட்டாங்க, அந்த சம்பவம். அப்போ இந்த பேர், அதாவது கரடி ரெப்ரசன்ட் பண்றது இந்த மேடோ பெர்ஷியா ராஜ்யம்.
இது ரெண்டுமே சேர்ந்து தான் பண்ணாங்க. அதுல பெர்ஷிய நாட்டு அதிபதி அந்த ஆக்சுவலா பெர்ஷிய நாட்டு அதிபதி வந்து அதுவும் பிசாசோட ஹெட் குவார்ட்டர்ஸா தான் இருந்தது. பாத்தீங்கன்னா இந்த தானியல் வந்து ஒரு டைம்ல அவரு ப்ரே பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இது நம்ம வருகின்ற அதிகாரத்துல பார்க்கலாம். டேனியல் 10ல வரும். ப்ரே பண்ணிட்டு இருக்கும் பொழுது பிசாசை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா பெர்ஷியன் நாட்டு அதிபதினு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க பிசாச. அப்போலாம் அந்த அந்த நாட்டுல பாருங்களேன், இந்த பாபிலோன் வந்து பிசாசோட கோட்டையா இருந்தது. அடுத்தது அதே தான் இவங்க போய் கேப்சர் பண்றாங்களே, இந்த அப்போ பிசாசோட கோட்டையும் இதா தான் இருந்தது. அப்போ ஒவ்வொரு சாம்ராஜ்யம் பிசாசோட கையில தான் இருந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல தான் இங்க தானியல் மாதிரி ஆட்கள் ஆண்டவர் உள்ளால வச்சு பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு ரிவைவலை கொண்டு வர்றாங்க. பாருங்களேன், இந்த 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 ஒவ்வொரு இடமும், ஒவ்வொரு தேசமும், ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் பிசாசு தேவனால் முன்குறித்தப்பட்டாலும் அந்த அந்த தேசம் முழுவதும் பிசாசோடைய கிரியினாலும் பிசாசோட விக்கிரக கோட்டையினாலும் தான் இருந்தது. அப்போ நம்ம பாபிலோன் ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து ஈராக், இப்ப இருக்க பிரசன்ட் ஈராக். இந்த பெர்ஷியா வந்து ஈரான், இப்ப இருக்கிற பிரசன்ட் ஈரான், இப்ப நம்ம பாக்குற பிரசன்ட் ஈரான். அப்போ இதை பாருங்களேன், நான் அந்த பிக்சரை காமிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம் அந்த பாபிலோன். செகண்ட் பிக்சர் வந்து அந்த கடல்ல இருந்து திருப்பி இன்னொரு மிருகம் எழும்புறத பாக்குறாரு. அது எதுனா இதே தான் நெபுகத்நேசரும் பார்த்த அதே தரிசனம். ரெண்டுமே எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். பாருங்களேன், நான் இந்த போட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். தானியல் 2ல போட்டிருக்கிறதும் தானியல் 7ல போட்டிருக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணு. இந்த தானியல் 2ல நெபுகத்நேசர் பார்த்த கனவும், தானியல் 7ல ஆண்டவர் தானியலுக்கு காமிச்ச தரிசனமும் ஒன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பார்த்திருக்கிற அந்த இது என்னதான் அந்த பொற்தலை, அதாவது அந்த கோல்டன் ஹெட் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் த லயன் வித் ஈகிள் விங்ஸ், அதான் பாபிலோன். அடுத்தது வந்து சில்வர் செஸ்ட் வந்து மீடோ பெர்ஷியா, இட் ரெப்ரசன்ட்ஸ் த பேர். நம்ம இங்க பார்த்தது, நம்ம இது வந்து ஒவ்வொன்னா பார்க்கலாம். அப்போ இதோட வாயில வந்து 3 ரிப் இருக்கு, ரிப்போன்ஸ், அதாவது இதை வந்து கடிச்சு கொதறி அந்த மாதிரி உள்ள ஒரு காரியத்தை பாக்குறாரு. அப்படின்னா இந்த 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 பெர்ஷிய நாட்டு வந்து இந்த பிசாசோட பயங்கரமான ஒரு 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 சாம்ராஜ்யம் மாதிரி இருந்தது. நிறைய ரத்த சிந்துதல் அந்த நாட்கால நடந்தது, நிறைய ரத்த சிந்துதல். அப்போ அதுதான் இங்க போட்டிருக்க பாருங்களேன். என்ன பண்றாங்க, and I heard a voice saying to it, get up, devour the flesh of many people. அப்ப அந்த நாட்கள்ல நிறைய ரத்த சிந்துதல், அதாவது பொதுமக்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது அந்த நாட்கள்ல. அப்போ நிறைய பேர் அழிச்சாங்க, நிறைய மக்களை மேசிவா லட்சக்கணக்கில் மக்கள் வந்து எல்லாம் இறந்தாங்க. இது வந்து பெர்ஷியன் நாட்டு, அதாவது மீடோ பெர்ஷியா சாம்ராஜ்யத்தை குறிக்குது இந்த பார்த்த தரிசனம். அடுத்தது 3வது ஒரு பாக்குறாரு. அடுத்த வசனத்துல பார்க்கும்பொழுது then the third of these strange beasts appear and it looked like a leopard. It had 4 birds' wing on its back and it had 4 heads. Great authority was given to this beast. தானியேல் 7:6ல இங்க ஒரு லெப்பர்ட பாக்குறாரு. அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்களேன், இதெல்லாம் உலகத்துல வந்த இந்த 4 மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இதுதான் இந்த வேர்ல்டு லெவல்ல உள்ள இந்த மேஜர் கிங்டம். நீங்க வேர்ல்டு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலும் ஆல் தீஸ் ஆர் த மேஜர் கிங்டம். இந்த சாம்ராஜ்யம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பைபிள்ல சொல்லியிருக்கிறார். ஏன்னா பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருக்கும் போதே அடுத்தது மேடோ பெர்சிய சாம்ராஜ்யம் வரும்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது கிரேக்க சாம்ராஜ்யம் வரும், அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வரும், அதுக்கப்புறம் அந்த ரோமத்துல இருந்து அந்த 10 டிவைடட் யூரோப்பியன் யூனியன் வரும், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை இருக்கும், அவருடைய ஆட்சி இருக்கும். எல்லாமே கிளியராக போட்டிருக்காரு இது வரைக்கும். அதாவது இந்த தானியேல போட்டிருக்கிற தரிசனங்கள், தானியேல போட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே அக்யூரேட்டா அப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்களேன், இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை பத்தி போட்டிருக்கு. அப்போ இந்த லெப்பர்ட் ரெப்ரசன்ட்ஸ் த கிரீஸ். அடுத்தது வந்து அந்த கிரீஸ் எம்பையர் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துல தான் யார் வந்ததுன்னா அலெக்சாண்டர் த கிரேட். நமக்கு தெரியும், பைபிள்ல அலெக்சாண்டர் கிரேட் பத்தி தான் தெளிவாக இங்க போட்டிருக்கு. நம்ம ஹிஸ்டரியிலையும் படிச்சிருப்போம், நம்ம நிறைய காரியங்களை அவரை பத்தி கேட்டிருப்போம். சின்ன வயசுலயே he has conquered almost all the parts of the world except அந்த என்னது அமெரிக்கன் ஹெமிஸ்பியர், அதாவது அந்த அமெரிக்கன் கான்டினென்ட்ஸை தவிர மற்ற இந்த ஏஷியா கான்டினென்ட்ஸ், யூரோப்பியன் கான்டினென்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் கேப்சர் பண்ணார். இந்தியாவுக்குள்ள வர ட்ரை பண்ணாரு, ஆனா இந்தியாவுக்குள்ள முடியல. பட் ஆல்மோஸ்ட் ஏஷியா, இந்த பக்கம் இந்த
மிடில் ஈஸ்ட், அதுக்கப்புறம் யூரோப்பு, கீழே எல்லா இடமும் இவர் கேப்சர் பண்ணிட்டு போனார். அட் ஏஜ் ஆஃப் 33 அவ்வளோ கேப்சர் பண்ணார். ஏன்னா அதுக்கு தான் சொல்றது, இவர் வந்து இந்த லெப்பர்ட் வந்து நல்ல இந்த அதாவது இந்த சீட்டா மாதிரி உள்ள ஒரு இது நல்ல ஒரு துடிப்பும் நல்ல ஃபாஸ்டாக இருக்கும். ஓகே, அப்போ it can run fast, it can capture fast, it can go and do the things very fast. அதே போலதான் அலெக்சாண்டர் தி கிரேட் பண்ணார். அப்போ பாருங்களேன், அந்த ஃபாஸ்ட் மட்டும் இல்லாம அந்த பேர்டுக்கு it had 4 bird wings on its back. அலெக்சாண்டர் தி கிரேட்டுக்கு வந்து அவர் உயிரோடு இருக்கும் போதே அவர் சாம்ராஜ்யத்துல அவர் கீழே 4 ஜெனரல் வச்சிருந்தார். செலுக்கஸ், நிக்கேட்டர், அந்த மாதிரிலாம் பேர் வரும். எனக்கு நான் வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை. நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியல. செலுக்கஸ், நிக்கேட்டர், அதில் ஒரு ஜென்ரல், அதே மாதிரி நிறைய பேர் வராங்க. அந்த 4 சாம்ராஜ்ய அந்த 4 மேஜர் ஜென்ரல் அவர் கீழே வச்சிருந்தார். அதுதான் அந்த இட் ரெப்ரசன்ட்ஸ் தி 4 birds wing on his back. ஓகே, அதுக்கு அவருக்கு பின்னாடி வந்து இந்த 4 விங் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 4 பேர் கையில தான் அந்த ஆட்சி போச்சு. அலெக்சாண்டரோட பிள்ளைங்களுக்கு போல அலெக்சாண்டரோடைய சாம்ராஜ்யத்துக்கு வரல, அந்த 4 ஜெனரல் கீழே தான் போச்சு. அண்ட் இட் ஹேட் 4 heads. பாருங்களேன், கிளியரா போட்டிருக்கு, எவ்வளவு கிளியரா இந்த ப்ராஃபசிஸ் இருக்கு பாருங்களேன். இட் ஹேட் 4 birds on its back and it had 4 heads. Great authority was given to this beast. ஏன்னா உலகத்தையே அவங்க கேப்சர் பண்ணாங்க. இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து பேபிலோன் ரீச் பண்ணதை விட, அதாவது அப்புறம் மேடோ பெர்ஷியா ரீச் பண்ணதை விட, இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டர் தி கிரேட் வந்து எப்போ சாம்ராஜ்யத்துக்குள்ள வந்தாரோ, he captured அப்ப இருக்கிற அந்த ஹோல் கான்டினென்ட்ஸே அவர் கையில வந்தது. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஹிஸ்டரி நல்லா தெரியும், அலெக்சாண்டர் தி கிரேட்னு சொல்லுவோம். ஏன் கிரேட்னு சொன்னாலும் அவர் வந்து வீரன். அவர் ஸ்டெப் எடுத்து வச்சாருன்னா அந்த இடத்த கேப்சர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் அந்த கிரீஸ்ல இருந்து கிளம்பி அப்படியே இந்த பக்கம் ஏஷியா வருவாங்க, சைனாவோட பார்டர் போவாங்க, அப்படியே எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலை. அப்போ அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை பத்தி பைபிள்ல தெளிவாக போட்டிருக்கு. அவங்க எப்படி இருப்பாங்க, அவருக்கு பின்னாடி ஒரு 4 ஜெனரல் வருவாங்க. அந்த 4 ஜெனரல் யாருன்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல நீங்க தேடி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் தான் இதை பத்தி இங்க அந்த லெப்பர்ட் வந்து அலெக்சாண்டர் தி கிரேட். அந்த பின்னாடி போட்டிருக்கிற அந்த பேர்டோட விங்கும் அந்த 4 ஹெட்டும் அவருக்கு பின்னாடி வருகின்ற அந்த 4 ஜெனரல்ஸ் அவர் கூட இருந்தாங்க. இவங்க கேப்சர் பண்ண மெயின் ஏரியாலாம் அதுக்கப்புறம் இந்த அதாவது அலெக்சாண்டர் தி கிரேட்டோட காலம் முடிஞ்சது ஒன்று. அட் ஏஜ் ஆஃப் 33 அவர் இறந்துட்டாரு. இவர் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவரோட கதையெல்லாம் நமக்கு தெரியும். இவர் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபீவர் வந்துடும். அப்புறம் திரும்பி போய் அவர் வந்து அவருடைய சொந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வேலையை இறந்துருவாரு. அப்பதான் சொல்லுவார், நான் இவ்வளோத்தையும் கேப்சர் பண்ணி நீங்க வந்து நான் அடக்கம் பண்ணும்போது கையை வெளியே வச்சு அடக்கம் பண்ணுங்க, நான் எதுவுமே என்னால கொண்டு போக முடியலன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த கிங்டம் வந்து 4 பிரிஞ்சுது. ஒன்னு மேசிடோனியா, அதுக்கப்புறம் ஏஷியா மைனர், சிரியா அண்ட் ஈஜிப்ட். இதெல்லாமே அந்த 4 மேஜர் ஜெனரல்ஸ் அதை வந்து ஆட்சி பண்ணாங்க. அதாவது அந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் மாதிரி அவங்க 4 பிரிச்சுட்டு அந்த 4 தான் ஆட்சி பண்ணாங்க. இதெல்லாமே ஹிஸ்டரி. இதை வந்து நீங்க அக்யூரேட்டா நீங்க போய் மேப் பண்ணி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த 3வது போட்டிருக்கிற அந்த பீஸ்ட் வந்து லெப்பர்ட். இட் ரெப்ரசன்ட்ஸ் கிரேக்க சாம்ராஜ்யம். பாருங்களேன், அதே தான் இங்க போட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் லயன் பார்த்தோம், பியர் பார்த்தோம், அடுத்தது லெப்பர்டுக்கு 4 தலை 4 விங்ஸ் இருக்கு. அந்த லெப்பர்ட் போல அவங்களுக்கும் அந்த அதிகாரம் இருந்தது. அதாவது அந்த அலெக்சாண்டர் தி கிரேட்டுக்கு அப்புறம் அந்த 4 ஜெனரல்ஸ் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இதை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஃபைன், பாருங்களேன். இது அடுத்து 4வது பார்க்கும்பொழுது இதுக்கு வந்து எந்த நேம்னே சொல்ல, அதுக்கு 3மே வந்து அவர் பார்த்த மிருகம் மாதிரி இருந்தது. ஒன்னு லயனு, இன்னொன்னு பேரு, இன்னொன்னு லெப்பர்டு. இதெல்லாமே பார்த்த மாதிரி இருக்கு. 3வது வந்து அந்த பீஸ்ட் வந்து பயங்கர பயமா இருந்தது அவருக்கு. ஓகே, அப்ப 4வது பீஸ்ட் பாக்குறாரு. I saw a 4th beast, Daniel 7:7, terrifying, dreadful, very strong. It devoured and crushed its victim with huge iron teeth and trampled their remains beneath its feet. It was different from any of the other beasts and it had 10 horns. பாருங்களேன், அதுக்கு பிறகு ராத்தரிசனங்களின் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமான மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனது முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேறுற்றுமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. சரியா? இது வந்து அப்போ
பாருங்களேன், இந்த இந்த ஒரு 4வது பீஸ்ட் அதை வந்து அதோட நேம் ஓரளவுக்கு எக்ஸாக்டா ரெப்ரசென்ட் பண்ண முடியல. அவர் பார்க்கறாரு, பயங்கர கொடூரமா இருக்கு, பயங்கர பயங்கர பயமா இருக்கு பார்க்கறதுக்கும், பயங்கர ஸ்ட்ராங்காவும் இருக்கு, அதுக்கு 10 கொம்பு இருக்குது அப்படின்லாம் பார்க்கறாரு. அப்ப இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இது வந்து ரோம சாம்ராஜ்யம், ரோமன்ஸ். பாருங்களேன், இது வந்து நேபுகாத்நேசர் பார்த்த அதே தரிசனத்தை தான் இங்க ரிப்பீட்டேட்டிவா திருப்பி பார்க்கறாரு. அப்போ நேபுகாத்நேசர் கனவு பார்த்தாரு, இங்க வந்து தானியேல் தரிசனத்தை பார்க்கறாரு. பார்க்கும்போது நான் பார்க்குறோம், அந்த ஃபர்ஸ்ட் வந்து பாபிலோன், செகண்ட் வந்து மீடோ பெர்ஷியா, தேர்ட் வந்து இந்த கிரேக்க சாம்ராஜ்யம், அதில் தான் அலெக்சாண்டர் தி கிரேட், ஃபோர்த் வந்து அந்த அந்த அயன் வந்து ரோம ரெப்ரசென்ட் பண்ணுது, ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்ய பீரியட்ல தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ இது இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன், டெரிஃபைங், ட்ரெட்ஃபுல் அண்ட் வெரி ஸ்ட்ராங். இந்த ரோம சாம்ராஜ்யம் வந்து பயங்கரமா இருந்தாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே இந்த ரோமன் அதாவது ரோமன்ஸோட அந்த பனிஷ்மெண்ட் தான் பயங்கர கொடூரமான பனிஷ்மெண்ட். அவங்க தான் இந்த சிலுவையில் அறையிற கான்செப்டே கொண்டு வந்தாங்க. இந்த இந்த சிலுவை போர், இந்த சிலுவையில் அரைஞ்சு கொள்றது, உயிரோட எரிக்கிறது, பயங்கர மோசமான அந்த கொடுமையான அந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த ரோமன்ஸ் தான் கொண்டு வந்தது. ஸோ அதனாலதான் அவங்களை பாருங்க, டெரிஃபைங், ட்ரெட்ஃபுல், வெரி ஸ்ட்ராங். இட் டிவோர்ட் அண்ட் crushed its victims with huge iron teeth and trampled their remains beneath its feet. எல்லாத்தையும் இப்படி அதுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா சாம்ராஜ்யத்தையும் ஒன்னும் இல்லாம தவிடுபொடி போல ஆக்கி, நான் தான் பெரிய ஆள் சொல்லி இந்த ரோமன்ஸ் வந்து 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 கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அப்போ இது மத்த 3 பீஸ்ட் காட்டிலும் இது வந்து பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு. வித்தியாசமான ஒரு ஆட்சி, வித்தியாசமான ஒரு ரூல், இதெல்லாமே நம்ம பாக்குறோம். ஆனா அதுக்கு மேல ஒரு 10 ஹார்ன்ஸும் இருக்கு. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இதை பார்த்திருக்கிறோம், இந்த பீஸ்ட் வந்து ரோம சாம்ராஜ்யத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த 10 கிங்டம்ஸ், அதாவது அந்த 10 ஹார்ன்ஸ் இருக்கிறது வந்து இந்த 10 கிங்டம்ஸ். இதை வந்து எப்படி நம்ம இன்டர் பண்ணோம்னா, இன்னும் அந்த ரோம சாம்ராஜ்யத்தோட ஆட்சி தான் ஆக்சுவலா இன்னும் அது முடியல. நீங்க நல்லா நம்ம ஹிஸ்டரியை பார்க்கும் பொழுது, இந்த ரோம சாம்ராஜ்யம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இந்த ரோமன்ஸ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோமன் வாஸ் டிவைடட் இன்டு தி டூ, தி வெஸ்டர்ன் சர்ச் அண்ட் தி ஈஸ்டர்ன் சர்ச். அதுல தான் இந்த கேத்தலிக் சர்ச்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த போப்போட கான்செப்ட் நிறைய வந்தது. அப்போ உள்ளால வந்து யார் அந்த வெஸ்டர்ன் அந்த அந்த பேபால் சர்ச்சஸ் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அந்த கிரேக்க அந்த 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 கிரேக்க சபையும் பேபால் சபைகளும் அப்பதான் வந்து உருவாச்சு. அது ரெண்டா பிரிஞ்சுது. அப்ப அந்த 2 கால்கள் வந்து அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணிச்சு. நம்ம டேனியல் 2 படிக்கும் போதே அதை நம்ம பார்த்தோம். அந்த ரெண்டா அந்த ரோம் வந்து ரெண்டா பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்பவும் பாத்தீங்கன்னா, இந்த ரோம் ஹேஸ் த வெரி 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 ப்ரெனாமினன்ட் பவர். அங்க இருக்கிற அந்த 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 போப்போட ஆஃபீஸ்க்குலாம் தே ஹேவ் த ஹையஸ்ட் அத்தாரிட்டி அவங்களுக்குலாம். ஏன்னா அவங்க நினைச்சு இந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள அந்த அத்தாரிட்டி இன்னும் இருக்கு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 2000 இயர்ஸா, பட் இட் ஹாஸ் பீன் டிவைடட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 10 யூரோப்பியன் யூனியன் சொல்லுவாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இட் ஹாஸ் பீன் டிவைடட். அவங்க இப்ப டிசைட் பண்றது தான் இன்னைக்கு வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே ஃபாலோ பண்ற மாதிரி இனிமேல் வரும். இனிமேட்டு பாருங்களேன், இந்த அந்திகிறிஸ்து ஆட்சி வரதுக்கு முன்னாடி இந்த 10 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட டெசிஷன், அவங்களோட ப்ராமினன்ட் இது, அதுல இருந்து தான் ஒரு அந்திகிறிஸ்து ஒருத்தர் வருவான். சரி, இதை பத்தி பார்க்கலாம். இது வந்து 2 அதாவது வருகின்ற அந்த 10 ஃபியூச்சர் கிங்ஸ் யாரை ரெப்ரசென்ட் பண்றது, அந்த 10 யூரோப்பியன் யூனியன். நீங்க 10 யூரோப்பியன் யூனியன்ஸ் பத்தி நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யம் வந்து அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நாட்களாக அது ஸ்ட்ரெச் ஆயிட்டே இருக்கு. இந்த 476 AD வரைக்கும் ரோமரோட அந்த கிங்டம் மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் பேபால் சர்ச்சஸோட கான்செப்ட்ல வந்தது. அதுக்கப்புறம் இந்த பேபால் சர்ச், போப்போட கான்செப்ட், அந்த போப்போட ஆட்சி எல்லாமே அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. அப்ப இன்னும் பாத்தீங்கன்னா ரோம் ஹேஸ் த ப்ராமினன்ட் கண்ட்ரோல் ஓவர் த வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு வந்து உலகம் தனித்தனியா ஒவ்வொரு கண்ட்ரியும் டெமோக்ராட்டிக்லயும் தனி, ரிபப்ளிக்காவும் தனித்தனியாவே அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலும், பட் ரோம் ஹேஸ் த ப்ராமினன்ட். இப்ப நீ போப்புக்கு இருக்க அத்தாரிட்டி வேற யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. அப்போ அதுல இருந்துதான் அந்த 10 யூரோப்பியன் யூனியன்ஸ், அந்த 10 யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அவங்க தான் அந்த ப்ராமினன்ட் டெசிஷன்ஸ்குள்ள வருவாங்க. அதுல இருந்து ஒரு அந்திகிறிஸ்து வருவார். சரி, இதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ இவங்களோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாபிலோன், செகண்ட் மீடோ பெர்ஷியன், தேர்ட் வந்து கிரேக்க சாம்ராஜ்யம், ஃபோர்த் வந்து ரோமன் எம்பையர். ஸோ இதான் வந்து இந்த வேர்ல்ட்ல இருக்கிற இந்த ப்ராமினன்ட் 4 எம்பையர்ஸ். இதை குறித்து தான் தானியலுக்கு வந்து தரிசனமா காமிக்கிறார். அப்போ இதெல்லாம் பாக்குறாரு. இதெல்லாமே வந்து இவருக்கு வந்து அது மீனிங் புரியல. இவருக்கு ஏற்கனவே வந்து அந்த தானியல், அதாவது நேபுகாத்நேசர் பார்த்த அந்த ட்ரீம்லயே இவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆனா இந்த இவர் வந்து கிளியரா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வைஸ் காமிக்கிறாரு. அதாவது அந்த பாபிலோன் எப்படி இருக்கும், சிங்கத்தை போல. அதாவது அந்த மேடோ பெர்ஷியா எப்படி இருக்கும், அது வந்து என்ன பண்ணும். அதே மாதிரி அந்த அலெக்சாண்டர் தி கிரேட் என்ன பண்ணுவாரு, அவர் கீழே அடுத்த 4 பேர் எப்படி வருவாங்க. ரோமர் வந்து எவ்வளவு
எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சிக்குள்ள வருவாங்கன்னு சொல்லி அது எல்லாமே போட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது பாக்குறாரு இந்த 10 யூரோப்பியன் யூனியன்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த 10 யூரோப்பியன் யூனியன்ஸோட கான்செப்ட்ல தான் நம்ம இப்போ நாட்கள்ல இந்த 10 நம்ம அந்த 10 ஃபிங்கரோட நாட்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது இப்போ வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு 11 12 13 கிட்ட இருக்காங்க. அது 10 கிட்ட வரும். அந்த 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 டைம் வந்த உடனே தான் அந்த அங்க இருந்து ஒரு அந்தி கிறிஸ்து வந்து புறப்பட்டு வருவோம். அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி உள்ள வரும். அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. நம்ம வந்து அந்த கடைசி அந்த 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 10 விரல், அதாவது அந்த நெபுகாத்நேசர் பார்த்த அந்த சிலையில அந்த 10 விரல் தான் நம்மளே ரெப்ரசன்ட். நம்ம அந்த காலத்துல தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த 10 விரல் உள்ள காலம், அதாவது கடைசி காலம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டோன் வந்து அடிக்கும். இதுல ஒரு அந்தி கிறிஸ்துவோட காலத்தை பத்தி இவருக்கு ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா காமிக்கிறார். தானியேல் 7:8 பாருங்களா. And I was looking at the horns, suddenly another small horn appearing. அதாவது அந்த அந்த ரோமர் சாம்ராஜ்யத்துல பாருங்களேன். let me take you to the ஓகே. இதுல பாத்தீங்கன்னா அது அந்த கடைசி அந்த ரைட் சைட்ல இருக்கிற அந்த கடைசி பீஸ்டுக்கு தலையில ஒரு 10 கொம்பு இருக்கு. அதுல அந்த 10 கொம்பு, அதாவது அந்த ரோமர் மத்தியில இருந்து 10 கொம்பு ஒண்ணு வந்து அதுல ஸ்மாலா இருந்த ஒரு அதுல இருந்து ஒரு ஸ்மால் ஹார்ன் அதுல இருந்து திருப்பி முளைச்சு சடன்லி another small horn appeared among them. அந்த 10க்கு நடுவுல ஒன்னு தனியா முளைச்சு வருது. 3 of the first horns were torn out by the roots to make room for it. அப்படின்னா அந்த 10 அணம் இருக்கு, அதுல 3 அணம் வந்து திருப்பி அழிச்சிட்டு அதுல இது வந்து இது, அதாவது இதுக்கு வந்து இடம் இல்லை, இது வந்து வளர்றதுக்கு இடம் இல்லை, அதனால திரும்பி இது வளர்றதுக்காக அந்த 3த்தையும் அழிச்சிட்டு அது 10ல 3 போய் மீதி 7 தான் இருக்கு. அதுக்கு அது அந்த கேப்ல இந்த ஒரு சின்ன ஹார்ன் வெளியே வருது. இது சின்னதா வருதுன்னு பாக்குறோம். This little horn had eyes like a human eyes and a mouth that was boasting arrogantly. அந்த நீங்க அந்த பிக்சரை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அந்த சின்ன ஹார்ன், அதாவது அந்த ரெட் கலர் இமேஜ் போட்டிருக்கிற அந்த அந்த மிருகத்துக்கு மேல சென்டர்ல ஒரு சின்ன ஹார்ன் இருக்கும். அதுக்கு வந்து வாயும் இருக்கு, ஒரு ஐஸும் இருக்கு. அதாவது அது வந்து போஸ்ட் பண்றதுக்காக, இந்த போஸ்டிங்கோட கேரக்டரை பிசாசோட கேரக்டர் அல்லது அந்தி கிறிஸ்துவோட கேரக்டர் போஸ்டிங். பாருங்களேன், அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையில வேறு ஒரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. அப்போ அந்த சின்ன ஹார்ன் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆக்சுவலா இப்ப பார்க்கும்போது அந்த 10 ஹார்ன்ஸ்ல உள்ள அந்த டைம் பீரியட்ல நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ பிரசன்ட்லி அந்த 10 ஹார்ன்ஸ். இதுக்கப்புறம் அடுத்தது வந்து இதுல இருந்து ஒரு 3 அணம் பிடுங்கப்படும். அது வந்து அதாவது அந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து 3 கண்ட்ரி எடுக்கப்பட்டாலும் எடுக்கப்படலாம். எடுக்கப்படுற நேரத்துல அப்பந்தான் அந்தி கிறிஸ்து வெளியில வரான். நீங்க இந்த டைம் ஃப்ரேமை கரெக்டா நீங்க எழுதி வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ அந்தி கிறிஸ்து வருவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா பார்த்து, அதனாலதான் வாட்ச் ஓவர். நம்ம வந்து என்ன நடக்குது சரௌண்டிங்ல, அதாவது இந்த ப்ராஃபிட்டிக்கல் ரெலம் கரெக்டா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்குது. நம்ம இப்ப அந்த 10 விரல் உள்ள அந்த காலத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த 10 கொம்பு அந்த உருவான காலத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எனி டைம் அதுல இருந்து ஒரு 3 கொம்பு எடுக்கப்பட்டு இந்த அந்தி கிறிஸ்து டக்குன்னு முளைச்சு வருவான். அதுக்குள்ளே சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அப்போ இது இந்த சின்ன கொம்பை ரெப்ரசன்ட் பண்றது வந்து ஆன்டி கிரைஸ்ட். நமக்கு தெரியும் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி வந்து ஒரு 7 வருஷம் இந்த பூமியில நடக்கும், நமக்கு தெரியும். சரி, அப்ப இதை வந்து இதை பார்த்துட்டு இருக்கும்போது அதாவது நீங்க சீக்வன்ஸா பாருங்களேன். இந்த உலகத்துல 4 சாம்ராஜ்யம் வருது, அதுக்கப்புறம் இந்த 10 யூரோப்பியன் யூனியன், ஆன்டி கிரைஸ்ட், அதுக்கப்புறம் கிறிஸ்துவோட சாம்ராஜ்யம். இதுதான் மெயினா வருது பாருங்களேன். இதோட அந்த ஹோல் ஹிஸ்டரியே தானியேலுக்கு காமிக்கிறார். அதுக்கப்புறம் தானியேல் 7:9-10 பார்க்கும்போது அந்த அந்தி கிறிஸ்து வருகின்ற அந்த காலத்துல கொஞ்ச நாள் அவன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் I watched as thrones were put in place and the ancient one வந்து வேற யாரும் இல்ல, எட்டர்னல் காட், தேவாதி தேவன். ஓகே, sat down to judge. His clothing was as white as snow, his hair like purest wool. He sat on a fiery throne with the wheels of blazing fire, and a river of fire was pouring out, flowing from his presence. Millions of angels ministered to him. Many millions stood to attend him. Then the court began its sessions and the books were opened. Hallelujah. இது வந்து அமேசிங்கா இருக்கு பாருங்களேன். இது வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணது? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, ரகசிய வருகை வந்து ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுவாரு. அதாவது அந்த இப்ப நம்ம வந்து அந்த யூரோப்பியன் யூனியனோட அந்த 10
அந்த அந்த 10 விரலும் அதுல 10 கொம்பு வாழ்ந்த நாட்கால தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது அந்திகிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டோம். அந்திகிறிஸ்து ஆட்சி வரதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகை நடந்துரும். எங்க போட்டிருக்கிறது வந்து அந்திகிறிஸ்து ஆட்சி அந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இயேசு கிறிஸ்து வந்து நியாயாதிபதியாக வராரு. அதை தான் இங்க போட்டிருக்காரு, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை. அப்ப பாருங்களேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல, இதெல்லாமே நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அந்த ஏன்ஷியன்ட் டேஸ் வந்து ரெப்ரசன்ட் தேவன், அதாவது தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவருடைய தலை வெண்மையாக இருக்குது. இதே தான் வெளிப்படுத்தின விசேஷம். யோவான் வந்து எடுக்கப்பட்டு மேல போகும்போது அதே தான் பார்ப்பாரு, அவருடைய தலைமயிர் வந்து வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளை ரெப்ரசன்ஸ் வந்து அவருடைய நீதியின் தேவன், ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். ஸோ இது எல்லாமே வந்து அவர் நீதியை சரி கட்டுறதுக்காக நியாயாதிபதியாக திருப்பி வரார். ஓகே, ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை பார்க்கிறாரு. அப்போ இதோட இன்னும் திருப்பி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வருகின்ற டைம்லயும் இந்த அந்திகிறிஸ்து என்ன பண்ணுவான்னு இங்க போட்டிருக்கு பாருங்களேன். தானியேல் 7:11, I continue to watch because I could hear the little horns boastful speech. அங்க இயேசு கிறிஸ்து வந்துகிட்டு இருக்காரு. இவன் இங்க அந்திகிறிஸ்து வந்து பயங்கர பெருமையா அவன் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கான். I kept watching until the 4th beast was killed and its body was destroyed by fire. 4th beast என்னது? இந்த ரோமன் எம்பையர். அந்த அப்ப ஆக்சுவலா அந்த 4th பீஸ்ட் வந்து முந்தின ஒரு அந்த 3 பீஸ்டையும் கொன்றுச்சு. கொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த 4வது பீஸ்ட், அதாவது பாபிலோன், கிரேக்க சாம்ராஜ்யம், மீடோ பர்ஷிய சாம்ராஜ்யம், இது 3மே ஏற்கனவே அழிஞ்சிருச்சு. நம்ம இந்த பூமியில அந்த சாம்ராஜ்யத்தை பார்க்க முடியல. ஆனா இன்னும் ரோம சாம்ராஜ்யம் நம்ம வந்து பார்க்க முடியுது. ரோமோட கண்ட்ரோல்ல தான் நிறைய ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கு இன்னும் இப்பவும். அப்ப இந்த அந்திகிறிஸ்து எழும்பும் போது அந்த ரோமோட கம்ப்ளீட்டா அழிச்சிருவோம். ரோமோட கண்ட்ரோலே இல்லாம அந்திகிறிஸ்தோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ வந்து ரோமோட கண்ட்ரோல்ல கொஞ்சம் இருக்கு. அதாவது ரோமன் எம்பையரோட கண்ட்ரோல்ல இருக்கு, கேத்தலிசமோட கண்ட்ரோல் நிறைய இருக்கு. அதெல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்திகிறிஸ்து வரும் பொழுது இந்த ரோமன்ஸோட கண்ட்ரோலை கம்ப்ளீட்டா அழிக்கிறான். அதான் பாருங்களேன், I kept watching until the 4th beast was killed and its body was destroyed by fire. ஓகேங்களா? the 4th beast வந்து அந்த ரோமன் சாம்ராஜ்யத்தை ஃபுல்லா அழிச்சிருவான். The other 3 beasts had their authority taken from them, but they were allowed to live a while longer. பாருங்களேன், இந்த மத்த அதர் 3 beast வந்து என்னதுன்னா அந்த பாபிலோன், மீடோ பெர்ஷியா, அதுக்கப்புறம் அந்த கிரேக்க சாம்ராஜ்யம். இது வந்து அவங்களுக்கு வந்து அந்த அத்தாரிட்டி இல்லை, கிங்ஷிப் யாருக்குமே கிடையாது. ஆனா அதுல இருந்து வந்த மக்களுக்கு வாழ்றதுக்காக ஒரு அவங்களால வாழ முடியும் அட்லீஸ்ட். ஆனா அவங்களோட அந்த கிங்ஷிப் பவர்லாம் எதுவுமே இருக்காது. அதான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. the other 3 beast, அந்த ஃபர்ஸ்ட் பீஸ்ட் எதுவுமே அவங்களோட அத்தாரிட்டி எதுவுமே இருக்காது. அவங்களோட கிங்ஷிப் அவங்க யாருமே ரூல் பண்ண முடியாது. if they are from Greek they can live, if they are from அதாவது அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துல இன்னும் இருக்காங்களா, அவங்க வாழலாம். ஆனா அவங்க வந்து ஆட்சி செய்ய முடியாது. இதுதான் சொல்றாரு. அப்போ the beast was slain வந்து ரெஃபரன்ஸ் பண்றது வந்து இந்த ரோமன் எம்பையர். அது கம்ப்ளீட்டா அந்த பிசாசு, அதாவது அந்திகிறிஸ்து வரும்போது அந்த ரோம சாம்ராஜ்யத்தை முழுமையா அழிச்சிருவான். he will be destroyed by Christ's second coming. These beasts were speaking of Babylon, ஈராக், அதாவது அந்த 3 பீஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஈராக், ஈரான் அண்ட் கிரீஸ், இவங்களெல்லாம் வாழ்றதுக்காக அலோவ் பண்ணுவான், ஆனா அழிக்க மாட்டான். பட் ரோம் வில் பி கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ட். ரோமன் ஸ்பியர்ஸ், அதாவது அந்த ரோம சாம்ராஜ்யம், ரோமன்ல உள்ள எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஹல்லேலூயா. இதெல்லாமே நடக்கும். நம்ம இந்த தானியேல் புஸ்தகத்தை படிக்கும் போது we will know everything. நம்ம அதுக்குதான் அந்த தானியேல் புஸ்தகம் வந்து we should know before we understand the revelation. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம புரிஞ்சாதான் we will be understanding the things what's gonna happen in the future. Hallelujah. அதுக்கப்புறம் இங்க இயேசு கிறிஸ்து வராரு. திரும்பி பார்த்துட்டே இருக்கும்போது அவன் அந்திகிறிஸ்தோட ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து திரும்பி வராரு. இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துல அங்க ரெடியாக அந்த புக்கை ஓபன் பண்ணி சிங்காசனத்துல ரெடியா இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப திரும்பி வராரு பாருங்களேன். As my vision continued that night, I saw someone like a son of man, இயேசு கிறிஸ்து, coming with the clouds of heaven. He approached the ancient one and was led into his presence. Ancient one வந்து பிதாவானவர். Okay, and was led into his presence, and he was given authority, honor, sovereignty over all the nations of the world, so that people of every race. அவர் வந்து பிதாவு கிட்ட பாக்குறாரு. அந்த பிதா வந்து எல்லா அதிகாரமும் திருப்பி அவர் கொடுக்கப்பட்டார். ஏன்னா முதலாம் வருகையில அவருக்கு அதிகாரம் கொடுக்கல, எல்லா அதிகாரத்தையும் அங்க விட்டுட்டு தான் வந்தார். பிலிப்பியர்ல பார்க்கலாம், அவருக்கு இருக்கிற வல்லமை, அவருக்கு இருக்கிற மகத்துவத்தை எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு தான் வந்தார். செகண்ட் டைம் வரும்போது அவருக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்படுது.
he was given, யாருக்கு? இயேசு கிறிஸ்து பிதாவானவர் வந்து இயேசு கிறிஸ்துக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறார். He was given authority, honor, sovereignty over all the nations of the world, so that the people of every race and nations and language would obey him. His rule is eternal, it will never end, and his kingdom will never be destroyed. Hallelujah. அப்ப இந்த அவருடைய அந்த சாம்ராஜ்யத்துக்காக திரும்பி வரார். இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை இங்க நடக்குது. ஓகேங்களா? அப்போ 2ஆம் வருகை நடக்கும்போது இந்த இடத்துல பூமியில வந்து அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கும். ஓகே, அப்போ தானியேல் 7:21-22 நான் ஃபாஸ்டா முடிச்சிடறேன், இன்னும் 2 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். தானியேல் 7:21-22 பாத்தீங்கன்னா, as I watched, this horn was waging war against God's holy people. இது வந்து அந்த 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில அந்த கடைசி டைம்ல எங்க போவான், அதாவது அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி வந்து, அதாவது அந்த நாட்கள்ல பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் தனித்து இருப்பாங்க, அந்தி கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோல் வேர்ல்டே திரண்டு அந்த அருமகடான் யுத்தத்துக்கு எல்லாரும் வருவாங்க. அங்கதான் அதை பத்தி தான் இங்க போட்டிருக்கு. தானியேல் 7:21-22 as I watched his horn, அதாவது அந்த அந்தி கிறிஸ்து வந்து waging war against God's holy people. அப்போ வந்து அந்த 1,44,000 பேர் முத்திரை போட்டு ஆண்டவர் எருசலேம்ல வச்சிருப்பாரு. அவங்களுக்கு விரோதமாக இவங்களை எப்படியாவது அழிச்சிடணும், மத்த எல்லாருமே என் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, இவங்க மட்டும் என் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்த ஜனங்கள் மட்டும், ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ இவங்களை எப்படியாவது அழிக்கிறதுக்காக போகும்போது தான் இயேசு கிறிஸ்து வரார். ஓகே, God's holy people and was defeating them. அந்த அந்தி கிறிஸ்து அவங்க அழிக்கிறதுக்கு போறான். until the ancient one, the most high, came and judged in favor of his holy people. அவங்களை அழிக்கிற நேரத்துல தான் இயேசு கிறிஸ்து மகிமையாக வரார். then the time arrived for the holy people to take over the kingdom. எந்த கிங்டம்? 1000 வருஷ அரசாட்சிக்கு போறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அங்க பூமிக்கு வரார். ஓகேங்களா? இவன் அந்தி கிறிஸ்து வந்து எருசலேம் அழிக்கலாம், அந்த 1,44,000 பேரை அழிச்சு அந்த யார் எனக்கு கீழ்ப்படியில அவங்களை அழிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் படையை திரட்டிட்டு போகும்போது இயேசு கிறிஸ்து வந்து எங்க வராரு? மவுண்ட் ஆலிவ்ஸ்ல வந்துருவாரு. வந்த உடனே அந்த மலை 2ஆ பிளக்கும், பிசாசானவன் இது வந்து சங்கரி, அதாவது கேப்சர் பண்ணி அந்த பாதாளத்துல போட்டுருவாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அப்போ இவங்க எல்லாமே அங்க வந்து ஆண்டவர் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போறார் அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு. then the 1000-year rule begins. தானியேல் 7:26-27 but then the court will pass judgment and all his power will be taken away and completely destroyed. யாரோ அந்தி கிறிஸ்துவோட எல்லா அத்தாரிட்டியும் அவனுக்கு அழிஞ்சு, then the sovereignty, power, greatness of all the kingdom under heaven will be given to the holy people of the Most High. Hallelujah. His kingdom will last forever and his rulers will serve and obey him. Hallelujah. அப்போ பாருங்களேன் எப்படி வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு ஆண்டவர் எங்க கொண்டு போய் முடிக்கிறார். நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அந்த 10 கொம்போட நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கெட் ரெடி, எனி டைம் த சர்ச் வில் பி டேக்கன் அப் பிஃபோர் த ஆன்டிகிரைஸ்ட் ரூல். அந்த சின்ன கொம்பு வளரத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. அந்த சபையை குறித்து பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளுக்கு யாருக்குமே ஆண்டவர் வெளிப்படுத்தல. அதனாலதான் அந்த 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 டைம் ஃப்ரேம் வந்து பிளாங்கா இருக்கு, யாருக்குமே தெரியல, யாருக்குமே அதை குறித்து வெளிப்படுத்தல. ஆனா இன்னைக்கு பை காட்ஸ் கிரேஸ் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்தி கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகை இருக்கு. So இந்த டைம் ஃப்ரேம் நமக்கு தெரிஞ்சனால we have to be ready all the time. How many of you are really blessed? Those people are watching us on Facebook or on Zoom, may God's name alone be glorified. இந்த தரிசனத்தை தான் ஆண்டவர் தானியேலுக்கு தெளிவாக காமிச்சிருக்கிறார். Hallelujah. The whole world-ஓட இதேதான் நெபுகாத்நேசருக்கு காமிச்சாரு. தானியேல் அதோட மீனிங்கும் சொன்னாரு. இன்னும் மச் டீடைலாவே எப்படி அவங்க வருவாங்க, அந்த காரியம் எப்படி இன்னும் ரொம்ப அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன, அவங்க எப்படிலாம் இருப்பாங்க, எல்லாமே டீடைலாகவே ஒரு தரிசனத்துல ஆண்டவர் காமிச்சிருக்காரு. May God's name alone be glorified. If you are really blessed, say glorify to God and please keep sharing this video among the people. So let them be blessed also. நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது we should also know what Lord is talking about. அதை பத்தி நமக்கு தெரிஞ்சாதான் we will be it will be really benefited for us as it is in the kingdom of God. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். Let's close our eyes. Loving heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. You have been so amazing, you have been so marvelous. ஆண்டவரே, நீங்க மகிமையான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த தானியேல் புஸ்தகத்துல போட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் இது வரைக்கும் அக்யூரேட்டா அப்படி நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 80-85% நடந்து முடிஞ்சிருக்கு. லார்ட், இனிமேட்டு உள்ள காலம் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி, அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி, அதுக்கப்புறம் உம்முடைய வருகை, உம்முடைய 1000 வருஷ அரசாட்சி, all these things are going to happen. Lord, we strongly believe, Lord, as a children of God, we have to be under your covenant all the time, Lord Jesus.
ஒரு நாளும் ஒருபோதும் நாங்கள் விலகி போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய ஜீவன் எங்களுக்காக கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. அந்த ஜீவனை குறித்து நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. எங்களோட ஆத்துமாக்காக நன்றி. அதை எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதை எங்களுக்கு தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். சகல துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். Thank you so much for joining in. Let's meet tomorrow at 6:30. God bless you.